ஆனாலும் நான் கல்கட்டா போனால் காளிகாட் போயிடுவேன். காளிகாட் போனேன் ஒரு வாட்டி, ஃபஸ்ட்டு தடவை. எனக்கு ஹிந்தி தெரியும்ல, கியூவில் நின்று போயிட்டேன். அம்மாவை பார்க்குறேன், நாட்டை வெளில தொங்க போட்டு நிற்கிறா. சாரி சுற்றி சுற்றி இருக்கு. இப்போலாம் நீங்கள் போனால் பார்க்க முடியாது உங்களை, மேலே இருந்தால் பார்க்க முடியாது. நான் கீழே இருந்து பார்த்தோம். சுற்றி 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 துணி, கையிலெல்லாம் வளையல் போட்டிருக்கும். நாக்கு இப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய நாக்கு தூங்கிடும். கிட்ட போயிட்டேன். ஒரு டவுட்டு, இவ்வளோ கோபமான ஆள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? இப்போ நம்ம அம்மா கோவமாக இருந்தா கிச்சனில் இருக்கா, சாமா கோவத்தில் இருக்கா, போயிடுவீங்களா கிட்ட? என்ன சமையல் கேட்டுருவீங்களா? கோவமா இருக்கிறவங்க எப்படி கேட்குறீங்க? நான் இதை கேட்டுட்டேங்க. அந்த பூசாரி சொன்ன பதில் தான் சூப்பர். அவ கோவமா இல்ல, அவளுடைய இந்த இடத்த பாருங்க, நான் காளியோட இந்த இடத்த பாருங்க, அப்படி சிரிச்சிட்டு பா. அது கோபம் தனிஞ்ச இடமா? நாக்கு வெளியில தள்ளினாலே யோகா இதுல கோபத்தை தணிப்பதற்கு நாக்க வெளியில விட்டு விட்டு எடுப்பாங்க. கோபம் தனிந்த இடமா? அது கோபம் தனிந்த இடத்தில் அம்மாட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அவ உஷாரா ஒருத்துக்கு முன்னால கேட்டுறணும். அந்த பீரியட், அந்த டைம் இருக்குல்ல, ஃப்ரீசிங் பாயிண்ட், அதை வச்சிருக்காங்க நம்ம ஹிந்து மதத்துல. ஓ மை காட், என்ன பொசிஷன் தெரியுமா? அது அம்மா கிட்ட கேட்கறப்ப எது வேணாலும் சாங்ஷன் ஆகும்ல. அவ கோவம் தனிஞ்சிருக்கிற அந்த வினாடி என்ன கேட்டாலும் அங்க போய் பாருங்க. பலிக்கு யார் கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு கோழி எல்லாம் கொடுத்துறாங்க. தனியா பலிப்பீடம் ஒன்று இருக்கு, கொண்டு வந்து பக்தர்கள் தன் தலையை வைக்கிறார்கள். சரியை நான் அங்கதான் பார்த்தேன். தலையை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அம்மா இதோ நான் என்னை முழுமையாக உன்னிடத்தில் பலி கொடுத்து விட்டேன், இனி இது பிறப்பு உன்னுடையது, இனி என்னை பாவங்களில் இருந்து நீ காப்பாற்றுவாயாக, நான் என் பாவங்களில் இருந்து முழுமையாக உன்னிடத்தில் சரணடைந்து நான் விடுதலையாகி விட்டேன் என்று தலையை பலியில் வைத்துவிட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு வழிபடுகிறார்கள். ரெட்டுதான் எல்லாம்.